ஏதோமியர். அப்படியே நாம் சேயீரிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தர்வழி வழியாய் ஏலாத் மேலும் ஏசியோன் கேபேர் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்தர வழியாய் வந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். திரளானவர்களும் ஏனோக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாகிய ஏமியர் அதில் முன்னே குடியிருந்தார்கள். அவர்களும் ஏனாக்கியரையொத்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள். மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று சொல்லுகிறார்கள். ஓரியரும் சேயீரில் முன்னே குடியிருந்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினார்கள். நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள் என்று சொன்னார். அப்படியே சேரேத் ஆற்றை கடந்தோம். யுத்த மனிதரான அந்த சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு போக நாம் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்க மட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. அவர்கள் பாளையத்தின் நடுவிலிருந்து மாண்டு ஒளியும் மட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. யுத்த மனிதர் எல்லாரும் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்து தீர்ந்த பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஆர் பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை இன்றைக்கு கடந்து அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய். நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோட போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன். அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். அதுவும் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது. முற்காலத்தில் ராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள். அம்மோனியர் அவர்களை சம்சூமியர் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் திரளானவர்களும் ஏனாக்கியரைப் போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாயிருந்தார்கள். கர்த்தரோ சேயீரில் குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும், கப்தோரிலிருந்து புறப்பட்ட கப்தோரியர் ஆசேரின் தொடங்கி ஆசா மட்டும் குடியிருந்த ஆவியரை அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினது போலவும், கர்த்தர் அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைகளை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். மோசே ஏதோமியரை பற்றி சொல்லும்போது அவர்கள் நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரர் என்று சொல்லுகிறார். ஏசா இஸ்ரவேலுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. தன்னுடைய தேசத்தின் வழியாக பிரயாணம் பண்ணுவதற்கு ஏதோமியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆனாலும் மோசே ஏதோமியருக்கு விரோதமாக கோபப்படவில்லை. மோசே அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரர் என்று சகோதர பாசத்தோடு சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரிடத்தில தங்களுடைய பிரயாண அனுபவங்களை பற்றி சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாம் சேயீரிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தரவெளி வழியாய் ஏலாத் மேலும் ஏசியோன் கேபேர் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்தர வழியாய் வந்தோம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் ஏதோமியரை வருத்தப்படுத்தாமல் இருப்பது போல அவர்கள் மோவாபியரையும் வருத்தப்படுத்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். உபாகமம் 2 முதல் 8 வரை உள்ள வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் செய்திக்கும் இந்த வசனத்திற்கும் இடையில் ஒரு கால இடைவெளி இருக்கிறது. இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் ஏதோமை கடந்து வந்துவிட்டார்கள். மோவாபை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் ஏதோமோடு யுத்தம் பண்ணக்கூடாது என்று சொன்னது போலவே கர்த்தர் இப்பொழுது அவர்களை மோவாபோடும் யுத்தம் பண்ணக்கூடாது என்று கூறிவிடுகிறார்.
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு மோவாபை குறித்து சொன்ன கட்டளைகளின் விவரம் வருமாறு: நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். நீங்கள் எழுந்து சேரேத் ஆற்றை கடந்து போங்கள். நீ ஆர் பட்டணம் இருக்கிற மோவாபின் எல்லையை இன்றைக்கு கடந்து போங்கள். அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன் என்று கர்த்தர் இப்பொழுது மோவாபை குறித்து சொல்லுகிறார். ஆனாலும் பிற்காலங்களில் இஸ்ரவேல் மோவாப் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். மோசே இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் மோவாபியர், ஏதோமியர், அம்மோன் புத்திரர் ஆகியோருடைய பூர்வ காலத்து சரித்திரத்தை பற்றி சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் சேயீர் மலை நாட்டிலிருந்து கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற வழியிலே மோவாபியர், ஏதோமியர், அம்மோன் புத்திரர் ஆகியோர் வாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய தேசங்கள் இந்த பகுதியிலே எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது என்னும் சரித்திர விவரத்தை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். மோவாபியர் இப்போது வாசம் பண்ணுகிற இந்த தேசமானது ஏமியர் என்னும் ராட்சத சந்ததியாருக்கு சொந்தமானதாய் இருந்தது. ஏமியர் திரளானவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஏனோக்கியரை போல நெடியவர்களாகவும் பலத்த ஜனங்களாகவும் இருந்தார்கள். மோவாபியர் இப்போது குடியிருக்கிற இந்த நாட்டிலே முன்பு ஏமியர் குடியிருந்தார்கள். ஏமியர் என்பவர்கள் ராட்சத சந்ததியார். ஏமியர், ஏனாக்கியர், ஓரியர் ஆகியோரும் இவர்களைப் போன்ற ராட்சத சந்ததியார் ஆவர். ஏமியரும் ஏனோக்கியரை ஒத்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள். மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று சொல்லுகிறார்கள். ஏசாவின் புத்திரராகிய ஏதோமியர் இப்போது சேயீர் மலை தேசத்திலே குடியிருக்கிறார்கள். பூர்வ காலத்தில் இந்த தேசத்தில் ஓரியர் குடியிருந்தார்கள். ஏதோமியர் சேயீர் மலை தேசத்திலிருந்து ஓரியரை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த தேசத்தில் இப்போது குடியிருக்கிறார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஏதோமியரின் சரித்திரத்தையும் அவர்கள் சேயீர் மலை தேசத்திலே எவ்வாறு குடியேறினார்கள் என்பதையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஓரியரும் சேயீரில் முன்னே குடியிருந்தார்கள். கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினார்கள் என்று சொல்லுகிறார். ஏதோமியர் சேயீர் மலை தேசத்தில் குடியேறின சம்பவம் மறுபடியுமாக உபாகமம் 2:21 வசனத்தில் அவர்கள் திரளானவர்களும் ஏனோக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாய் இருந்தார்கள். கர்த்தரோ சேயீரில் குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியரை அழிக்க அவர்கள் அந்த ஜனங்களை துரத்திவிட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஆதியாகமம் 36:20-21 வசனத்திலும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தின் குடிகளான ஓரியரான சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாகு, திஷோன், ஏத்சேர், திஷான் என்பவர்கள். இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயீரின் புத்திரராகிய ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள். இஸ்ரவேல் புத்திரர் சேயீர் நாட்டிலிருந்து வடக்கு திசையில் கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது அவர்கள் அம்மோன் புத்திரருடைய தேசத்திற்கு எதிராகவும் சேரப்போகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அம்மோன் புத்திரரின் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கவில்லை. ஆகையினால் அவர்கள் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போர் செய்யக்கூடாது. கர்த்தர் மோசேயை நோக்கி, அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய். நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோட போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன். அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அம்மோன் புத்திரர் இப்போது வாசம் பண்ணுகிற தேசத்திலே எவ்வாறு வந்து குடியேறினார்கள் என்னும் சரித்திர சம்பவத்தையும் கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். அம்மோன் புத்திரருடைய தேசமும் பூர்வ காலத்தில் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது. முற்காலத்தில் ராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள். அம்மோனியர் இவர்களை சம்சூமியர் என்று சொல்லுகிறார்கள். சம்சூமியர் திரளானவர்களும் ஏனோக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாய் இருந்தார்கள். ஏதோம் மோவாவை போலவே அம்மோன் தேசமும் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது. தேவன் அவர்களை அகற்றிவிட்டு அங்கு ஆபிரகாம், லோத் ஆகியோருடைய சந்ததியினரை குடியேற்றினார். நோவாவின் காலத்து ஜலப்பிரளயத்திற்கு பின்பு 897 வருஷங்களுக்கு பின்பு இந்த பகுதியில் அம்மோனியர் ராட்சதர்களை வெளியேற்றினார்கள்.
உபாகமம் புஸ்தகத்தில் பல ராட்சத சந்ததியாரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஏனாக்கியர், ஏமியர், ஓரியர், சம்சூமியர், ஆவியர் ஆகியோர் ராட்சத சந்ததியார். சில ராட்சத சந்ததியார் அழிக்கப்படாமல் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கூறியிருக்கிறார். 14ஆம் வருஷத்திலே கெதர்லா கோமேரும் அவனோட கூட இருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்னாயீமிலே இருந்த ரெப்பாயீமியரையும், காமிலே இருந்த சூசீமியரையும், சாவே கிரியத்தாமிலே இருந்த ஏமியரையும், சேயீர் மலைகளில் இருந்த ஓரியரையும், வனாந்திரத்திற்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்தார்கள். ஆதியாகமம் 14:5-6. இந்த வசனத்தில் சூசூமியர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் சம்சூமியராக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கப்தோரியர் பெலிஸ்தருடைய சந்ததியை சேர்ந்தவர்கள். பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூஹீமையும் கப்தோரீமியையும் பெற்றான். கப்தோரிலிருந்து புறப்பட்ட கப்தோரியர் ஆசேரிம் தொடங்கி ஆசா மட்டும் குடியிருந்த ஆவியரை அழைத்து அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். ஆசேரீம் என்பதற்கான எபிரேய வார்த்தை காட்சரீம் என்பதாகும். இது காட்சர் என்னும் வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. இதற்கு கிராமம், குடியிருப்பு என்று பொருள். கப்தோரியரை பற்றி அதிகமான விவரம் எதுவும் தெரியவில்லை. இவர்கள் எகிப்தில் குடியேறிய மிஸ்ராயீமின் சந்ததியார். கப்தோரியர் ஆவியரை துரத்தினார்கள். துரத்தப்பட்ட ஆவியர்கள் அசீரிய தேசத்தில் குடியேறினார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஆவியர் நிபேகாசையும் தர்தாக்கையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வியர் செப்பர்பாயீமின் தேவர்களாகிய அத்ரமலேக்கும் அன்னமலேக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சேயீர் மலை நாட்டிலிருந்து வடக்கே திரும்பி பிரயாணம் பண்ணுகிறார்கள். அவர்கள் சேயீரிலே குடியிருக்கிற தங்கள் சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தரவெளி வழியாய் ஏலாத் மேலும் ஏசியன் கேபேர் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்தர வழியாய் வருகிறார்கள். அதன் பின்பு அவர்கள் சேரேத் ஆற்றை கடந்து போகிறார்கள். அவர்கள் சேரேத் ஆற்றை கடக்கும் போது கர்த்தர் தங்களுக்கு சொன்ன வார்த்தையை மோசே நினைவு கூறுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. சேரேத் ஆறு அர்னோன் நதிக்குள் பாய்கிறது. இது மோவாபியருக்கும் அம்மோனியருக்கும் இடையிலுள்ள வடக்கு எல்லையாகும். யுத்த மனிதரான அந்த சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு போக இஸ்ரவேல் புத்திரர் காதேஸ் பர்னேயாவை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரேத் ஆற்றை கடக்க மட்டும் சென்ற காலம் 38 வருஷமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் 38 வருஷமாக வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த விவரம் வருமாறு: காதேசில் இஸ்ரவேலர் கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணிய நாளில் இருந்து சேரேத் ஆற்றை கடந்து போகும் வரையிலும் 38 வருஷமாயிற்று. சேரேத் ஆறு மோவாபின் வடக்கு எல்லையில் உள்ளது. உபாகமம் 2:7 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் 40 வருஷங்களில் இந்த வருஷங்களும் அடங்கும். இந்த 38 வருஷத்தில் சீனாய் மலையில் அவர்கள் 11 மாதங்கள் தங்கியிருந்த காலமும் அடங்கும். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு முதன்முறையாக காதேசிற்கு பிரயாணம் பண்ணுவதற்கு சுமார் 2 வருஷங்களாயிற்று. இதன் பின்பு யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்கு பிரவேசிப்பதற்கு மேலும் சில மாதங்கள் ஆயிருக்கலாம். சேரேத்தின் ஆற்றை கடக்கும்போது இஸ்ரவேல் புத்திரரில் மூத்த சந்ததியார் மரித்து போனார்கள். 38 வருஷ காலங்களில் இவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது அவர்களுடைய பிரயாண காலம் 40 வருஷங்களாக இருக்கும். அவர்கள் இன்னும் சீகோனோடும் அமலேக்கோடும் யுத்தம் பண்ண வேண்டும். யோர்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள பட்டணங்களை புதுப்பித்து அதில் குடியேற வேண்டும். யோசுவா 3வது அதிகாரத்தில் யோர்தான் நதியை கடந்து போவதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அதற்குள் இந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும். அவர்கள் பாளையத்தின் நடுவில் இருந்து மாண்டு ஒளியும் மட்டும் கர்த்தரின் கை அவர்களை நிர்மூலமாக்கும்படிக்கு அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. யுத்த மனிதர் எல்லாரும் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்து தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் பழைய சந்ததியார் மோவாபை கடந்து யோர்தானுக்கு அருகில் வருவதற்கு கூட கர்த்தர் அவர்களை அனுமதிக்கவில்லை. எண்ணாகமம் 13-14 ஆகிய அதிகாரங்களில் தாம் கூறிய நியாய தீர்ப்புகளை கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் மீது நிறைவேற்றி விடுகிறார். சீனாய் மலையிலே எண்ணி தொகையேற்றப்பட்ட இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவர் கூட வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தை பார்க்கவில்லை.
அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். எண்ணாகமம் 14:23. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் ஏதோமியரை குறித்தும் மோவாபியரை குறித்தும் அம்மோன் புத்திரரை குறித்தும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தெளிவான கட்டளையை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களுடைய போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் மோவாபை குறித்து சொன்னது போல ஏதோமியரை குறித்தும் அம்மோன் புத்திரரை குறித்தும் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் ஏதோமியரையும் மோவாபியரையும் அம்மோன் புத்திரரையும் வருத்தப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு விரோதமாக போர் செய்யக்கூடாது. மோவாபியர் லோத்தின் சந்ததியை சேர்ந்தவர்கள். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்றும், அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன், அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். மூன்றாம் முறையாக கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை யுத்தம் பண்ணாமல் தடுத்து அந்த 3 தேசங்களிலும் உள்ள ஜனங்களை இஸ்ரவேலரின் பட்டயத்துக்கு விலக்கி விடுகிறார். கர்த்தர் அம்மோன் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தை அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுக்கவில்லை. கர்த்தர் ஒரே தேசத்தை 2 ஜாதியாருக்கு சுதந்திரமாக கொடுப்பதில்லை. அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஏராளமான நன்மைகளை செய்கிறார். அவருடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களில் நாம் திருப்தியோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது போலவே மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதம் நமக்கும் வேண்டும் என்று நாம் பேராசைப்படக்கூடாது. கானான் தேசம் மாத்திரமே இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திர தேசம். அவர்கள் மற்ற தேசங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை மாத்திரமே நேசிக்கிறார் என்றும், அவர் நம்மை நேசிப்பது போல வேறு யாரையும் நேசிப்பதில்லை என்றும் நாம் இருமாப்பாய் நினைக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுகிறார். கர்த்தருடைய ஜனமாகிய நாம் நம்முடைய சுய விருப்பம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆசைப்படாமல், கர்த்தருடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று தீர்மானித்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு மோவாபியரை பற்றியும் ஏதோமியரை பற்றியும் சொன்ன சரித்திர சம்பவங்கள் கர்த்தர் மோசேக்கு சொன்ன செய்தியாகும். கர்த்தர் தனக்கு சொன்னதை மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு மோவாபியரின் சரித்திரத்தையும் ஏதோமியரின் சரித்திரத்தையும் சொன்ன பின்பு அம்மோன் புத்திரரின் சரித்திரத்தையும் சொல்லுகிறார்.